இன்னையோட காரணியா ட்ராக்கு ஓரளவுக்கு பேட்டர்ன் மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். ரெசிபாஸ்ல வந்து நல்லா இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி டைம் ரொம்ப தான் லேட் ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்துட்றேன். டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேவரான ரிசல்ட் வரல. இது வந்து 140க்கு நம்மளோட கால்குலேஷன் அண்ட் பேட்டர்ன் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு நாள் தான் மிஸ் ஆகும், அதுக்காக ரெகுலரான மிஸ்ஸிங்லாம் கிடையாது. 1ஆம் தேதி மிஸ் ஆகிட்டு அதனால எல்லா நாளும் மிஸ்ஸிங் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக ஜஸ்மிஸில் போயிருக்கு. கால்குலேஷன் வைஸ்மே நமக்கு ஓல்பூல் 6 பாஸ் இருக்கு. இந்த மாதிரி டெய்லி வின்னிங் தான். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆச்சுன்னா ரெகுலராக மிஸ்ஸிங்லாம் கிடையாது. அதுக்கு முந்தின நாள் பார்த்தா 260 பாக்ஸ் இல்லாமல் விட்டுட்டோம். கம்மியான மிஸ்ஸாக கொடுத்துருக்கோம், பாக்ஸ் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும், பட் அதை மிஸ் பண்ணிட்டோம். எனவே கால்குலேஷன் நமக்கு பாஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு முந்தின நாளும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாக்ஸ் இல்லாமல் மிஸ் பண்ணிட்டோம், அதுலேயும் நமக்கு ஜஸ்மிஸில் போச்சு. அதுலேயுமே வந்து கால்குலேஷன் வைஸ் நமக்கு கால் பண்ணிட்டு பாஸ் இந்த மாதிரி ரெகுலராக வினிங் தான் கிடைச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து பேஜை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னையோட கார்பன் டார்க்கில் கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் ரொம்ப டஃப்னு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி 140 இருக்கு இல்லையா, ஸோ 14 சரி இல்லைன்னா 40 சரி 10 சரி அப்படின்னா அதுக்கு ரிவர்சிங் கான்செப்ட் 41 04 எல்லாம் 01 இந்த மாதிரி அடிச்சு டைம்ல இதில் வந்து 41 அடிச்சு 14 அடிச்சிருக்காங்க. அதுக்கு ரிவர்சிங் கொஞ்சம் 41, அதுவும் ஓகே தான். அது 40க்கு 04 சொட்டு அடிச்சிருக்காங்க. இதுலேயும் 14 தான் அடிச்சிருக்காங்க. இதில் 01 ரிவர்சிங் கான்செப்ட் அடிச்சிருக்காங்க, இதுலேயும் ரிவர்சிங் கான்செப்ட் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நார்மல் கால்குலேஷன் இல்லை, அதுதான் வந்து கரெக்டான விஷயம். அதாவது நார்மலாக ஸ்ட்ரைட் லைன் வந்து அதிக டைம் அடிக்கல, ரிவர்சிங் கான்செப்ட் கொஞ்சம் அதிகமாக அடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால இருக்கக்கூடிய எல்லா ரிவர்சிங் கான்செப்ட் முன்னாடி 14 04 01 எந்த மாதிரி அடிச்சாலும் சரி, டேட்டா அடிச்சாலும் சரி, ரிவர்சிங் அடிச்சாலும் சரி, அடிச்ச டைம்ல சம் ஏதோ போர்டு எப்படி வச்சுக்காங்க அப்புறம் எப்படி அடிக்க போறாங்க அதை பார்க்க சிம்பிள் கான்செப்ட் கால்குலேஷனுக்குள்ள போயிடலாம். சிம்பிள் கான்செப்ட் ரொம்ப டஃப் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பர் லவ்ஸ் நம்பர் ரெண்டையும் சப் பண்ணி எடுத்துக்க போறோம், அவ்வளோதான். சாரி, ஆட் பண்ணி எடுத்துக்க போறோம், அவ்வளோதான். 8 3 11 இருக்கு இல்லையா, அது டபுள் நம்பர் கிடைச்சிச்சு அப்படின்னா செகண்ட் நம்பர் அண்ட் ஆடிங்ல கிடைக்கக்கூடிய நம்பர். சிங்கிள் நம்பர் கிடைச்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, அந்த நம்பர் எனக்கு பவர் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக புரியும் நம்பரை சீபோர்ட் பாஸ் இருக்கும். 3 3 6 சிங்கிள் நம்பர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த நம்பர் எனக்கு பவர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ பீபோர்ட் பாஸ் இருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். 8 6 14 டபுள் நம்பர்னா என்ன சொன்னா 1 more ஆடிங் அண்ட் செகண்ட் நம்பர், ஸோ 4 1 more ஆடிங் 5. ஸோ இதில் பாருங்க பீபோர்ட் பாஸ் இருக்கு. சேம் அதே கான்செப்ட் 2 + 0 0, சாரி 2 + 0 2, ஸோ அதோட பவர் 7. இதில் பாருங்க பிஎன்சி பாஸ் இருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். 1 4 5 சிங்கிள் நம்பர்னா ப்ராப்ளமே இல்லை, அதில் பவர் மட்டும் எடுத்துட்டா போதும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ 5 0 பீபோர்ட் பாஸ் இருக்கு. சேம் அதே கான்செப்ட் 8 9 17 கிடைக்கும் இல்லையா. டபுள் நம்பர்னா ஆடிங் எடுத்து கொடுத்துக்கணும், அந்த செகண்ட் நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 8 இல்லைனா 7 ஒரு போர்டுக்கு. என்னோட கேம் ஐட்டில் நான் 7 பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி கால்குலேஷன் சொல்லுது, பட் இது எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல. நீங்கள் பாருங்க உங்க கேம் எப்படி மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கால்குலேஷன் என்ன கிடைச்சது அப்படி கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்து உங்க கேம் எப்படி மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. சேம் அதே கான்செப்ட் 14 சரி 14 இங்கே 0 1 இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. அடிச்ச டைமில் சம் ஏதாவது ஒரு போர்டு எப்படி வச்சுக்காங்க எப்படி எடுக்க போகிறாங்க அதை பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னா சென்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அதோட ஏயும் பியும் சப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏவை சப் பண்ணால் பவர் கான்செப்ட், இது நார்மல் கான்செப்ட், இது பவர் இது நார்மல், ஓகேவா. ஈஸி தான், கொஞ்சம் கிளியராக ஸ்கிப்பராக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ 2ல் 9 போச்சுன்னா 7, ஏ சப் பண்ணுற டைமில் இந்த பவர் சொல்லியிருந்தேன் இல்லையா 7க்கு 2. அடுத்து சப் பண்ணும்போது நார்மலாக எடுத்துக்கலாம். 2 - 0 2 தான், எப்படி பார்த்தாலும் 2 தான் வருது. ஸோ சி பாஸ் சேம் அதே கான்செப்ட், இதுக்கு பவர் இதுக்கு நார்மல். ஸோ 6ல் 0 போச்சுன்னா 6 பவர் தான் எடுக்கணும் 1, 6ல் 7 போச்சுன்னா 1. சிங்கிள் நம்பர் அப்படிங்கும்போது அதோட பவரும் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லையா. 2 தான் கிடச்சிருக்கு, ஸோ 2 எல்லாம் 7 எடுத்துக்கோங்க. 1 1 தான் கிடச்சிருக்கு, 1 7னா 6 எடுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்க பி பாஸ். டபுள் நம்பர் கிடச்சிச்சுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க, சிங்கிள் நம்பர் கிடச்சிச்சுன்னா அதோட பவர் சேர்த்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். சேம் அதே கான்செப்ட் தான். 4ல் 2 போச்சுன்னா 2 தான் பவர் தான் எடுக்க சொல்லியிருந்தேன், இதுக்கு பவர் இதுக்கு நார்மல், ஸோ 7. ஸோ 8ல் 2 போச்சுன்னா 6, ஸோ 7 6ல் பாருங்க பிஎன்சி பாஸ் இருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். 9 இங்கே 6 இருக்கு இல்லையா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு பவர் சொல்லியிருந்தேன், 2வது நார்மல் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 6ல் 9 போச்சுன்னா 3 பவர் தான் எடுக்கணும் 8. 9ல் 4 போச்சுன்னா 2வது நம்பர் நார்மலாக எடுத்துக்கலாம் 5. 9ல் 4 போச்சுன்னா 5, ஸோ இதில் பி பாஸ். சேம் அதே கான்செப்ட் தான். 7ல் 2 போச்சுன்னா 5, அதுக்கு பவர் எடுக்க சொன்னேன் 0. 7ல் 7 போச்சுனாலும் 0 தான். 0 அப்படிங்கும்போது சிங்கிள் நம்பர், ஸோ அதோட பவர் சேர்த்து எடுத்துக்கணும், இல்லை ஏ பாஸ் இருக்கு. சேம் அதே கான்செப்ட் 6ல் 2 போச்சுன்னா 8 ஆக்சுவலி சாரி 6ல் 8 போச்சுன்னா 2 ஆக்சுவலி நமக்கு தேவையில்லை, அதோட பவர் தான் தேவை. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பவர் எடுக்க சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் நார்மல். 9ல் 7 போச்சுன்னா 1, அவ்வளோதான். ஸோ 7 இல்லைன்னா 1 ஆல் போர்டுக்கு கிடைக்குது, ஆல்ரெடி நம்ம ஆல் போர்டில் 7 சொல்லியாச்சு இல்லையா. ஸோ அதனால ஆல் போர்டு 1 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
ஒருவே இந்த 2 கால்குலேஷனுமே எல்லா டைமும் பாஸ் இருக்கு. முன்னாடி 5 டைம் வச்சுக்காங்கன்னா 5 டைம் பாஸ் இருக்கு. இந்த டைம் பாஸ் ஆகும் பாசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ ஹோப் இருக்கு. இந்த தவிர நீங்கள் டபுள் ஸ்காட்ச் டபுள் 7 இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். டபுள் 7 அப்புறம் இதுக்கு காம்பினேஷன் அப்படி பார்க்குற டைம்ல 81 எழுதலாம். அந்த மாதிரி அதுக்கு ரிவர்சிங் கான்செப்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 87 அந்த மாதிரி அதுக்கு ரிவர்சிங் கூட எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ பார்க்கலாம். கால்குலேஷன் வைஸ் என்ன குடிச்சதோ அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போ அது உங்கேயே மேட்ச் அது யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி சிம்பிள் கான்செப்ட்ல தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுவுமே ரொம்ப டஃப்லாம் இல்லை. டைப் 2குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. 0 அடிச்ச டைமில் ஆல்ரெடி நான் டோப்புல சொல்கிறேன். 40 அடிச்ச டைமில் 0 அடிச்ச டைமில் ஸோ ஏதோ ஒரு இப்படி எப்படி அடிச்சுக்காங்க இப்படி அடிக்க போகிறாங்க. அதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு 564 ஜஸ்ட் 56 மட்டும் இங்கே இருக்குது. அவ்வளோ எத்தனை நாள் பிஃபோர் அப்படி பார்த்தோன்னா இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ண 1 2 3 4 5 நாள் பிஃபோரில் 56 ரிவர்சிங் கான்செப்டில் வந்திருக்கீங்க. ஸோ 1 2 3 4 5 நாள் பிஃபோர் இங்கே என்ன இருக்குது? 35 இருக்குது. ஸோ ரிவர்சிங் கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 5 நாள் பிஃபோருங்கும் போது 53 அங்கே 56 இருக்குது, இங்கே 53 இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. பெருசாக வித்தியாசம் இது கிடையாது. அது 468 எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 46 68 காம்பினேஷன் ஜஸ்ட் இந்த சைட்லேயே ஒரு 68 இருக்கு இல்லையா? சைடில் வந்து 89 இருக்குது. ஸோ அதனால் இருக்கேன். ஜஸ்ட் அதுக்கு கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஒரு 2 நாள் பிஃபோர் மேலே சென்டரில் ஒரு 46 இருக்கு பாருங்க. 2 நாள் மட்டும் மேலே போயிடலாம். 2 நாள் பிஃபோர் சென்டரில் அங்கே 46 இருக்கு இல்லையா? அது மாதிரி இங்கே வந்து 0 2 இருக்குது. ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் இங்கேயே வந்து 46 இருக்குது. அந்த 46 அப்படியே ரிப்பீட் ஆகுது சான்ஸ் இருக்குது. அது மாதிரி 140ல் 40 இருக்குது. ஸோ அந்த 40 அப்படியே ரிப்பீட் ஆகும். அவ்வளோதான். செகண்ட் ஜீரோ காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ தேர்ட் ஜீரோ காம்பினேஷனுக்குள்ளே போயிடலாம். ஒன்றும் இல்லை. ஒரு 1 2 3 4 நாள் பிஃபோரில் இதை வந்து அப்படியே ரிவர்ஸில் 4 டபுள்ஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா 1 2 3 4 நாள் பிஃபோரில் ரிவர்சிங் கான்செப்ட் வச்சாங்க அப்படின்னா 575 அடிக்கலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி எந்த 7 ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால 575 அடிக்கலாம், 57 அடிக்கலாம். ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன். அவ்வளோதான். தேர்ட் ஜீரோ காம்பினேஷன் கம்ப்ளீட். இப்போ ஃபோர்த் ஜீரோ காம்பினேஷனுக்குள்ளே போயிடலாம். அதுவும் ரொம்ப 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 சிம்பிள். டபுள் 9 மேட்சிங் கூட எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நார்மலாக அடிக்கலாம். ரிவர்ஸ் கொஞ்சம் படிக்கும் அடிக்கலாம். அது 1 2 3 4 5 6 7 நாள் பிஃபோர் போகணும். ஸோ கரெக்டாக இந்த சைடில் 1 2 3 4 5 6 7 நாள் பிஃபோர் போகணும் அப்படின்னா இங்கே சென்டருக்கு 18 இருக்குது. அங்கே டபுள் 9 இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்குற டைமில் 18 அப்புறம் 81 எப்படின்னாலும் நார்மலாக அடிக்கலாம். ரிவர்ஸ் கொஞ்சம் படிக்கலாம். பிகாஸ் எந்த 9 ஃபர்ஸ்ட் வச்சாங்கன்னு தெரியாது இல்லையா? அவ்வளோதான். டைப் 2ல இந்த நம்பர்ஸ் நமக்கு கிடைக்குது. இதில் ஜஸ்ட் அடிச்சு விட்டு லைன் பண்ணுறேன். ரொம்பவே கம்மியான நம்பர்ஸ் தான். இதுக்குள்ள இந்த கேம் வருமா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் பாருங்க உங்கள் கேமோட மேட்சஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்த ரிசல்ட் கொஞ்சம் மட்டும் பார்த்துலாம். ஓகே. 882 அடிச்சிருக்காங்க, 468 அடிச்சிருக்காங்க, 477 வந்திருக்கு, 959 வந்திருக்கு, இல்லை 564 வந்திருக்கு. இதுக்கு ஏதாவது ஒத்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒத்து போகுது. 4664 காம்பினேஷன் அதே வச்சு அடிச்சிருக்காங்க 2 டைம். ஸோ அதை 1 more டைம் அடிக்குது. பாசிபிள் இருக்கு. அண்ட் தென் டபுள் டிஜிட் காம்பினேஷன் அப்படிங்கும்போது 88 வரலாம், 99 வரலாம். அதுதான் வந்து 2 டைம் வச்சுக்கோங்க. 7 வந்து வச்சுருக்காங்க. இன்பிட்டு நம்ம 66 மிஸ்ஸிங் அதை கூட அடிக்கலாம். அவ்வளோதான். அண்ட் தென் 47 இருக்குது, 46 இருக்குது, பியாசி 48 இருக்குது, 49 அடுத்த நம்பர். ஸோ அதையும் கூட எழுதிக்கலாம். அண்ட் தென் இதில் 2 வச்சு டபுள் 8 வச்சுருக்காங்க, 4 வச்சு டபுள் 7 வச்சுருக்காங்க, 9 வச்சு டபுள்ஸில் 8 வச்சுட்டு 2 கொடுத்துருக்காங்க, டபுள்ஸில் 7 வச்சு 4 கொடுத்துருக்காங்க, டபுள் 9 வச்சு 5 கொடுத்துருக்காங்க. இல்லை என்ன மிஸ்ஸிங்? சிங்கிள்ஸ் எல்லாம் பாருங்க 2 4 5. ஸோ நடுவில் 3 தான் மிஸ்ஸிங். ஸோ 3 வச்சுட்டேன். டபுள்ஸ் கான்செப்ட்ல பாருங்க 8 7 9 இருக்கு. ஸோ மிஸ்ஸிங் 66 மிஸ்ஸிங். ஸோ இந்த நம்பருக்கான பாக்ஸ் கூட வரதுக்கு போசிபிள்ஸ் இருக்கு. 66 அது கூட உங்க கேம்ல மேட்ச் ஆச்சு, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மோரோவர் இதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு ஸ்டார் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ ஸ்டார் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. நீயோட காரணியா ட்ராவில் கால்குலேஷன் வைஸ் என்ன பேட்டர்ன்ஸ் ஏதாவது பாசிபிள்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நெக்ஸ்ட் வீக் வந்து சேனல் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.